நிறைய சைடில் டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணால் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிற ஒரு 15 செகண்ட்ஸ் ஆகும். டைமர் ஒன்று ரன் ஆகும். அது எப்படி நம்ம சைட்டில் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு போஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து HTML விஜெட் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. HTML விஜெட் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய பிளாக் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் டவுன்லோட் டைமர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 மெத்தட் வந்து கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து ரீடைரக்ட் ஆகுறது, இன்னொன்று வந்து ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். நம்ம வந்து ரெண்டுத்தையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரீடைரக்ட் ஆப்ஷன் வந்து ஸ்கிரிப்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு HTML வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இல்லை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டன் இருக்குது. பட்டனோட நேம் என்ன வேணுமோ அதை செட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் அப்படியே ஸ்கிரிப்ட்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கவுண்டரில் வந்து எத்தனை செகண்ட்ஸ் உங்களுக்கு ரன் ஆகணும் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 15 கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் URL, எந்த ஃபைல் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகணும் அப்படின்றத வந்து ஃபைலோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக அந்த கோட்ஸ்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. சேம் பேஜில் ரீடைரக்ட் ஆகுமா இல்லை நியூ பேஜில் ரீடைரக்ட் ஆகுமா அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ முன்னாடி வந்து டபுள் ஸ்லாஷை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எது தேவையில்லையோ அதில் வந்து டபுள் ஸ்லாஷ் வந்து போட்டுருங்க, ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டு நியூ பேஜில் செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டவுன்லோட் பட்டன் வந்துடும். இப்போ இதை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு டைமர் ரன் ஆகுது. 15 செகண்ட்ஸ் டைமர் ரன் ஆகும். முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து பேஜ் ரீடைரக்டாக இதே பேஜில் வந்து ஷோ ஆகும். இதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து வேறு எந்த பில்டர் யூஸ் பண்ணாலும், எலமெண்டர் பில்டரோ இல்லை வந்து WP பேக்கரி இல்லை எந்த பில்டர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். WordPress ரிலேட்டட் கண்டென்ட் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் பயோவில் இருக்குது. தேங்க்யூ.